வெனிசுலா விவகாரத்தில் பிரிக்ஸ் நாடுகள் அமெரிக்காவை வெளிப்படையாக கண்டித்து வருகின்றன. ஆனால் இந்தியா மட்டும் இந்த விஷயத்தை தொட்டும் தொடாமலும் நகர்ந்து செல்கிறது. இந்த நிலையில் லக்சம்பர்க் நகரில் வெனிசுலா நிலைமை குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேசியிருக்கிறார். அது பற்றி பார்க்கலாம். இந்த நிலையில் கொலம்பியா அதிபர் ட்ரம்ப் ஒரு கோழை என்றும் தைரியம் இருந்தால் என்னை கைது செய்யட்டும் என்றும் சவால் விடுத்திருக்கிறார். அது பற்றியும் பார்க்கலாம். முதலில் ஜெய்சங்கர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், வெனிசுலாவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் குறித்து நாங்கள் கவலை அடைந்துள்ளோம். அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து வெனிசுலா மக்களின் நலன் மற்றும் பாதுகாப்பை பொறுத்தவரை ஒரே நிலையை எட்ட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பல ஆண்டுகளாக நல்லுறவு கொண்டிருந்த வெனிசுலா மக்கள் நலமுடன் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களது விருப்பம் என கூறியுள்ளார். வெனிசுலாவுக்கும் இந்தியாவுக்குமான உறவு ஒரு காலத்தில் நெருக்கமாக இருந்தது. இருப்பினும் அமெரிக்காவின் எண்ணெய் தடை காரணமாக அந்த உறவு பாதிக்கப்பட்டது. இப்போது வெனிசுலாவிலிருந்து நாம் பெரிய அளவுக்கு எண்ணெய் வாங்குவது கிடையாது. அதே நேரம் அமெரிக்காவின் வரியும் இந்தியாவுக்கு நெருக்கடியை கொடுத்து கொண்டிருக்கிறது. கோயம்புத்தூர், திருப்பூர் போன்ற பின்னலாடை நகரங்கள் சீக்கிரமே பாதிப்பை சந்திக்கும். ஏற்கனவே பெறப்பட்ட ஆர்டர்களுக்கான உற்பத்தி விரைவில் முடிவடையும். இது முடிந்தால் புதிய உற்பத்தி அப்படியே சரியும். அதேபோல இந்தியாவில் பல நகரங்கள் அமெரிக்காவுக்கான ஏற்றுமதியை பெரிய அளவில் நம்பியிருக்கின்றன. எனவே அமெரிக்காவுடன் சுமூகமாக போனால் மட்டுமே வரி விஷயத்தை சமாளிக்க முடியும். எனவேதான் அமெரிக்காவை இந்தியா வெளிப்படையாக கண்டிக்கவில்லை. ஆனால் இது பிரிக்ஸ் அமைப்பில் நமக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது. சீனா, ரஷ்யா, தென்னாப்பிரிக்கா, பிரேசில் போன்ற நாடுகள் வெளிப்படையாகவே அமெரிக்காவை தாக்கி பேசியிருக்கின்றன. இந்தியா மட்டும்தான் அமெரிக்கா என்கின்ற வார்த்தையை கூட பயன்படுத்தாமல் இருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த விவகாரம் குறித்து முதல் முறையாக ஜெய்சங்கர் பேசியிருக்கிறார். லக்சம்பர்க் துணை பிரதமர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் சேவியர் பெட்ரலுடன் நடந்த சந்திப்பின் போது இந்த கருத்தை ஜெய்சங்கர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக ஜனவரி 4ஆம் தேதி வெளியுறவு அமைச்சகம் வெனிசுலாவின் நிலைமை குறித்து ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தியிருந்தது. அமைதியான தீர்வுக்கு அழைப்பு விடுத்திருந்தது. நிலவரத்தை உன்னிப்பாக கண்காணிப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. வெனிசுலா மக்களின் நல்வாழ்வு மற்றும் பாதுகாப்பிற்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் பிராந்திய அமைதியை உறுதி செய்ய பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண அனைத்து தரப்பினரையும் வலியுறுத்தியிருக்கிறது. வெனிசுலா தலைநகரான கராகஸில் உள்ள இந்திய தூதரகம் இந்திய சமூகத்தினருடன் தொடர்பில் இருந்து அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கி வருகிறது. இந்த நிலையில்தான் கொலம்பியா நாட்டின் அதிபர் குஸ்டாவோ பெட்ரோ ட்ரம்புக்கு எதிராக பேசியிருக்கிறார். குஸ்டாவோ இப்படி சொல்வதற்கு காரணம் இருக்கிறது. போதைப்பொருள் விஷயத்தில் வெனிசுலாவை மட்டுமல்ல, கொலம்பியாவையும் ட்ரம்ப் கடுமையாக சாடியிருக்கிறார். கொலம்பியா பற்றியும் கொலம்பியா அதிபர் பற்றியும் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், கொக்கைனை தயாரித்து அமெரிக்காவிற்கு விற்க விரும்பும் நோயாளி மனிதனால் இயக்கப்படக்கூடிய மிகவும் மோசமான ஒரு நாடுதான் கொலம்பியா. கொலம்பியா அதிபருக்கு சொந்தமாக கொக்கைன் ஆலைகள் மற்றும் தொழிற்சாலைகள் உள்ளன. அதெல்லாம் வெகு நாட்கள் நீடிக்காது. கொலம்பியா மீது ராணுவ தலையீடு சாத்தியமா என கேட்கிறார்கள். அப்படி தலையிட்டால் நல்லதுதான். ஏனென்றால் அவர்கள் பலரையும் கொல்கிறார்கள் என பேசியிருக்கிறார் ட்ரம்ப். ட்ரம்பின் இந்த குற்றச்சாட்டுக்களை எல்லாம் கொலம்பியா மறுத்தது. குஸ்டாவோ இது குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், எனது பெயர் நீதிமன்ற பதிவேடுகளில் இடம்பெறவில்லை. நான் எந்த வழக்கிலும் சிக்கவில்லை. ட்ரம்ப் என்னை அவதூறு செய்வதை நிறுத்த வேண்டும். ஆயுத போராட்டம் பின்னர் கொலம்பிய மக்களின் அமைதி போராட்டத்தின் மூலம் உருவான ஒரு லத்தீன் அமெரிக்க ஜனாதிபதியை இப்படி அச்சுறுத்தக்கூடாது என்று கராராக கூறியிருக்கிறார். மதுரோவை சட்டவிரோதமாக கடத்தியிருக்கிறீர்கள். இருப்பினும் இதற்கு எதிராக வெனிசுலா மக்கள் அமைதி காக்கிறார்கள். ட்ரம்பின் அச்சுறுத்தல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தலையீடு. நான் யாருக்காகவும் பயப்படவில்லை. என்னை கைது செய்ய விரும்புகிறீர்கள் என்றால் வாருங்கள், நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன். இந்த நடவடிக்கையின் போது படையெடுப்புகளையோ படுகொலைகளையோ ஏவுகணை தாக்குதல்களையோ நான் விரும்பவில்லை. ஆனால் உளவுத்துறையின் நடவடிக்கையை நான் ஏற்கிறேன். உளவுத்துறையுடன் வாருங்கள், நேருக்கு நேர் மோதி பார்ப்போம். இதையெல்லாம் செய்யாமல் அரசியல் மாஃபியாக்களால் கொலம்பிய மக்களை ஏமாற்றாதீர்கள். ஏற்கனவே 7 லட்சம் கொலம்பிய மக்களை கொன்று குவித்திருக்கிறீர்கள். எனவே நான் ஆயுதங்களை தொடமாட்டேன் என உறுதியேற்றிருக்கிறேன். ஆனால் தாய் நாட்டுக்காக மீண்டும் ஆயுதம் ஏந்தவும் தயங்க மாட்டேன் என கூறியிருக்கிறார் கொலம்பியா அதிபர். கொலம்பியாவும் அமெரிக்காவும் பிராந்தியத்தில் முக்கிய இராணுவ மற்றும் பொருளாதார கூட்டாளிகள் என்றாலும் 2 நாடுகளின் உறவுகளில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறது.
ட்ரம்பின் இரண்டாவது ஆட்சி காலம் தொடங்கியதிலிருந்து சுங்க வரிகள், குடியேற்ற கொள்கை போன்ற பல்வேறு பிரச்சினைகளில் இரண்டு நாட்டு தலைவர்களும் மோதி வருகின்றனர். போதைப்பொருள் வர்த்தக குற்றச்சாட்டில் கொலம்பிய ஜனாதிபதி மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது அமெரிக்கா தடைகளையும் விதித்திருக்கிறது. Subscribe to One India and never miss an update.